ஃப்ரெண்ட்ஸ் டி-ஷர்ட்டுக்கு பாருங்க அரை கூட எடுத்தாச்சு. அரை கூட எடுத்துட்டியா? சுதாவன் தான் ட்ரெஸ் அம்மா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். 29 ட்ரெஸ் வெறும் 1143 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க அதான் பில்லு. கொழுக்கட்டை கடை இருக்குங்களா, வாங்கி போனா சாப்பிட்டுனே போய் சாப்பிட்டு என்னை விட நீதான் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதுல தான் நாங்க தேடுவோம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 7 நாளைக்கு 7 கர்ச்சிப். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. ஸ்பைடர்மேன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லா டி-ஷர்ட். நம்ம எப்ப பார்த்தாலும் பேண்ட் சட்டையே போட்டுக்கிறா. இதுக்கப்புறமாவது அவளை பொண்ணு மாதிரி அழகா வளர்க்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். ஜெஷிதாக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் பண்ணவே போறோம். ஸ்கூல் போறா இல்லையா, அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்ல. எடை போற கடையில் தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தோம். அது எல்லாமே காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாயிடுச்சு, எட்டவே இல்லை ட்ரெஸ் எல்லாம். பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டா, அதனால கொஞ்சம் செட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அதனால புதுசா மறுபடியும் ட்ரெஸ் எடுத்துட்டு வர போறோம். எடை போற கடையில போயிட்டு அவளுக்கு திட்டமா இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் நார்மல் கடைக்கு போயிட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம். ஓகேவா? மெயினா ஷாப்பிங் பண்ண போறோம் ஜெஷ்விதாக்காக ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஜெஷ்விதாக்காக ஷாப்பிங் பண்ண போறோம். வாங்க போலாம். அப்புறம் எனக்கு எடுத்து தர மாட்டேன். உனக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ சும்மா வந்தா போதும், அவ்வளவுதான். வந்தா மட்டும் போதுமா? ஆமா, போலாமா? சரி வா. ஓகே. சண்டே எல்லாம் வந்தா, ஃபெஸ்டிவல் டைம் வந்தா இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டியே போகாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு கிரௌட் இருக்கும். நல்லா ஃப்ரீயா இருக்குது. இந்த லைட்லாம் இன்னுமே போட்டிருக்காங்க. இன்னும் அந்த வணிகர் திருவிழா எல்லாம் நடக்குது போல. முடியல. ஆமா, இங்க பாருங்க நல்லா ஜிகு ஜிகுன்னு அழகா லைட் போட்டிருக்கு ரோடு. நம்ம எல்லாம் பெங்களூர் போனோமே கமர்ஷியல் ஸ்ட்ரீட்லாம், நம்ம ஊர்லயே சூப்பரா இருக்கு ரோடு. ஷாப்பிங் பண்றதுக்கு இடம் பாண்டிச்சேரியில நல்லா அழகா வச்சிருக்காங்க. இப்போ சூப்பரா இருக்குல்ல? என்ன பேபி வண்டி நிறுத்திட்ட? கொழுக்கட்டை கடை இருக்குங்களா, வாங்கி போனா சாப்பிட்டுனே போய் சாப்பிட்டு. என்னை விட நீதான் இப்ப சாப்பிடுற ஆர்வமா இருக்கு போலியா? ஆமா, பசி எடுத்து போய் வாங்கின போ. சரி, காசு வச்சிரியா? அந்த கொழுக்கட்டையை வாங்கிக்கணும். அப்படியே மூஞ்சில எவ்வளவு பிரைட்டா வராரு பாருங்க. லாஸ்ட் டைம் நம்ம கொழுக்கட்டை கேட்ட இல்ல தெரியுமா? ஆமா, இப்போ இருக்கு, வாங்கி வந்துட்டோம். சுண்டலே அதான் சிரிச்சிட்டே வர போலகுது. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் ஷாப்பிங் பண்ணலாம். கடைக்கு வந்தாச்சு. போயிட்டு கடைக்கு எடைய போட்டு ஒரு 4 கிலோ Dress எடுக்கணும் பேபி. 4 கிலோக்கா? ஓகே, 4 கிலோ 3 கிலோ எடுக்கலாம். வச்சிருக்காங்க போல. இப்ப நிறைய டிசைன் ட்ரெஸ்லாம் வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ். கடைக்குள்ள வந்தாச்சு. அமைதியா இருக்கு, ஆளே இல்லையோ. காட்ட நல்லா இருக்கா? அழகா குழந்தை 6 மாசம் குழந்தைக்கு போடுறதா இருக்கும். எல்லாம் என்ன போட்டிருக்கு? எத்தனை வயசு? ஏஜ்லாம் போடல, 104 போட்டுருக்கு சைஸு. 104னா என்னன்னு தெரியலையே. ஆனா நல்லா இருக்குல்ல ட்ரெஸ்ஸு, சூப்பரா இருக்கு. இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் தான் நாங்கள் தேடுவோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டி-ஷர்ட்டை எடுத்து இதுலேயும் எடுத்துக்கலாம். இங்கே ஃபுல்லாக கொடியில் தொங்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொடியிலையுமே பார்த்து சைஸ் தான் ஒன்றும் பார்த்து கண்டுபிடிச்சி எடுக்கணும். டிசைனாக இருக்கு. நல்லா சின்ன சின்னதாக அழகாக க்யூட்டாக இருக்கு அப்படிங்க. தேடணும். அதான் வந்து பாப்பா சைஸ் கண்டுபிடிச்சி எடுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டமே. இது நல்லா ஊடி மாதிரி இருக்கு. கட்ட ஏய் கரெக்டாக இருக்குப்பா. கரெக்டாக இருக்குல்ல? நல்லா இருக்கு. என்ன ஒன்று இங்கே நிறைய ஒயிட் கலர், இது மாதிரி லைட் கலர் தான் நிறைய இருக்கும். அவன் சாப்பிட்டேன்னா சாக்லேட்டு சாம்பார் பூசி வச்சு எல்லாத்தையும் பூசிடுவான். சரி, எல்லாம் ஒன்று ஒன்றா தேடி எடுப்போம். பேண்ட் எடுக்குவா? பேண்ட்டு தான் எடு. பேண்ட்டு இல்லை டவுசரு ஏதாவது எடு. டி-ஷர்ட்டுக்கு பாருங்க அரை கூட எடுத்தாச்சு. அரை கூட எடுத்துட்டியா? அதுலேயே வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியா எடுக்கணும், எடுக்கலைங்களா? அவருக்கு குட்டி குட்டியா இங்கே தான் எடுப்போம். பேண்ட்டு நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே டிசைனாக. அவரை கூட்டின்னு வந்ததா சைஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ குத்து மதிப்பாக எடுத்து போக வேண்டியதான். கடைன்னு எடுத்து தான் எடுத்து எடை போட்டு வாங்கி போயிட்டே இருக்கலாம். கரெக்டாக இருக்கும். பேண்ட்டும் டவுசரும் மட்டும் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டா நம்ம வெளியில் போகலாம். இது டைட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஷாப்பிங். ஒரு வழியாக ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டியா? போயிட்டு எடை போட்டு பார்க்க எவ்வளோ வருதுன்னு. ஓகே, எடை போட்டு பார்க்கலாம். போகலாமா? ஓகே. சூப்பராக ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஒரு 1.25 கிலோ ட்ரெஸ் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் போய் பார்க்கலாம். எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே. ஒரு 6 மாசத்துக்கு ஜெஷிதாக்கு ட்ரெஸ் பிரச்சனை வராது. ஆமா ஆமா. இன்னொன்னா இந்த கட் ஜட்டி தான் போடணும். பேண்ட் போட்டா பேண்ட் உள்ள போடுற மாதிரி ஜட்டி இருக்குல்ல, அது மட்டும் எடுக்கணும். ஆமா, பரவாயில்ல. இவ்வளவு தூரம் எடுத்தாச்சுல்ல, எடுத்துட்டு போலாம். என்ன ஒண்ணு கொஞ்சம் தேடி எடுக்கணும், அது மட்டும் தான் பிரச்சனை. 1 hour ஆயிடுச்சு. நம்ம உள்ள வந்து 1 hour 2 hour இருக்கும். எந்த கடைக்கு போனாலும் 1 hour ஆயிடும். சரி போலாமா? ஓகே. பில்லு வந்து 1143 ரூபாய். எத்தனை ட்ரெஸ் வந்துன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதாவுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. எடை போகிற கடையில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் கடையில் வந்து எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு ஷிம்மி பேண்டீஸு, அதுக்கப்புறம் பனியன் கிளாத்தில் ஃப்ராக் அது மாதிரி எடுத்திருக்கேன்.
அவங்க தோக்குல சட்டை வேணும்னு கேட்டால தவக்கல சட்டை ஆமா எல்லாம் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் வீட்ல வந்து நான் மெட்டீரியல் காட்டன் துணி வச்சிருக்கேன். அதுல வந்து கொஞ்சம் Stitch பண்ணி கொடுத்துடலாம். சம்மருக்கு குளு குளுன்னு ஜாலியா இருப்பாரு. சம்மருக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா? சம்மருக்கு ஸ்கூலுக்கு எல்லாமே சேர்த்து தான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ஷாப்பிங் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு போலாம் வாங்க. ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. ஜஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பையில ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு காலையில காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணி வந்து 10 ஆயிடுச்சு. நாங்க ஒரு 6-7 மணிக்கு போனோம். 10 ஆயிடுச்சு. ஆமா, வீட்டுக்கு வரது பார்க்கலாம். ஓகேவா, பார்க்கலாம். மதியம் வச்சு சாப்பாடு குழம்பு இருக்கு, சாப்பிட்டு தூங்கலாம். ஜஷிதா அவனுக்கு ட்ரெஸ் அம்மா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். சூப்பர். நாளைக்கு பாக்குமா? நாளைக்கு பாப்போம். ஓகே. நானே உள்ள ஒரு சச்சு போட்டுக்கேன். இங்க பாருங்க, பண்ணவனே மாட்டியாச்சு. சிம்மி நல்லா இருக்கு. நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் இல்லையா, எத்தனை ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எடை போற கல்ல மொத்தமா எடை போட்டு வாங்கிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அங்க நாங்க கூட எண்ணி பார்க்கல. எப்பவுமே வீட்டுக்கு வந்ததா எண்ணி பார்ப்போம். எத்தனை வந்து டிஷர்ட் எடுத்திருக்கோம், பேண்ட், டவுசர் சொல்லி எல்லாம் தனித்தனியா பிரிப்போம். இப்ப அதே மாதிரி பிரிச்சு எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லா இப்ப நம்ம ஷாப்பிங் பண்ணதுதான். ஃபுல்லா எடை போற கடையில வாங்குனது ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை ட்ரெஸ் தனித்தனியா பிரிச்சு எடுத்துடலாமா? நம்ம வாங்கினாலும் அந்த 1100 1200 அந்த ரேட்டு தான் வாங்குறோம். ஏன்னா நம்ம கரெக்டா அந்த ஒரு கூட லெவல் வந்துச்சுன்னா போதும்னு சொல்லி நிப்பாட்டிடுவோம். அதனாலதான் ஒரே அளவு 2 கிலோ கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவோம். ஆமா, இப்போ வந்து 1 கிலோக்கு 1 கிலோ 750 கிராம். ஆமா, சோ 1.25 கிலோ இருந்தது. இப்போ என்னென்ன இருக்குன்னு பாக்குமா? பார்க்கலாம். டி-ஷர்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து தனியா வச்சிரேன். தனித்தனியா எடுத்துடலாமா? ஓகே. ஆமா, டி-ஷர்ட் மட்டும் தனியா இருப்போம். நிறைய முழுக்கை டி-ஷர்ட்டா வாங்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் பேபி வந்து பாத்தீங்கன்னா டைம். ஏன்னா முழுக்கை டி-ஷர்ட் தான் நிறைய இருந்தது. ஃபுல் ஹேண்ட், ஹாஃப் ஹேண்ட் வந்து இருந்துச்சு. ஆனா சைஸ் பத்தல ஜஷிதாக்கு. அங்க போய் ஷாப்பிங் பண்ணோம்னா பொறுமை தேவை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபுல்லா தேடி தேடி எடுக்கணும். ஆனா குவாலிட்டி சூப்பரா இருக்கும். ஜஷிதாக்கு மேக்சிமம் எடை போடுற கடையில தான் எடுக்கிறதே. தனித்தனியா பிரிக்கிற பேபி, தனித்தனியா பிரிக்கிற டிசைனா எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதாக்கு நல்லா தான் இருக்கும். டவுசர் தனியா, இங்க டவுசர் தனியா, டி-ஷர்ட், இது வந்து பேண்ட். இதுக்கு நடுவுல நம்ம ஒரு கவுனுமே எடுத்திருக்கோம் பேபி. ஆமா, இது ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்த மாடல் தான், இருந்தாலும் பரவாயில்ல. டிசைன் இல்ல. அப்படியா? ஆமா, அப்ப அதுல வந்து இங்க வேற டிசைன் இருக்கும், வேற பேட்டர்ன். ஓகே. பேண்ட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிச்சாச்சு. என்னென்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்குன்னு பாக்குமா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கவுன் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணே ஒண்ணுதான் கிடைச்சது. நிறைய இருந்தது, ஆனா அழகழகா சைஸ் வந்து பத்தல. ஜஷிதா சைஸ் கரெக்டா இல்ல. ஆமா, கொஞ்சம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நேவி ப்ளூ கலர் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்குல்ல, நல்லா இருந்தது இந்த டிசைன். ஃபுல்லாவே இது வந்து அந்த பனியன் கிளாத் நல்லா இருக்கு. ஆமா, மெட்டீரியல் சூப்பரா இருக்கு. இந்த Dress எடுத்துட்டு வந்தோமா? ஒண்ணு மொத்தமா வந்து எத்தனை அப்புறமா எண்ணிக்கலாம். டிசைன் பார்க்கலாம். இந்த டைம் வந்து பேண்ட் கம்மியா தான் போய் 3 பேண்ட் தான். பேண்டே எடுக்கல போல இருக்கு. 10-20 பேண்ட் எடுப்போம். 10 பேண்ட் ஆகுது. பேண்ட் இல்ல கலெக்ஷனே இல்ல அங்க. அதனால பேண்ட் கம்மியா எடுத்துருங்க. டி-ஷர்ட் தான் நிறைய இருக்கு. டி-ஷர்ட் பாக்குமா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டி-ஷர்ட் இங்க பாருங்க फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் டி-ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. பாத்தீங்கன்னா பின்னாடி கிரீன் கலர் பேட்டர்ன் வந்து கிரீன் கலர் உங்க முதுகுக்கும் ஷோல்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் மாதிரி வருது. கைக்கு வேற கலர். ஆமா, ஒண்ணே ப்ளூ கலர் வந்து உள்ள டிசைன். ஓகே. டி-ஷர்ட் சூப்பரா இருக்கு फ्रेंड्स. அப்புறம் இந்த டி-ஷர்ட் இதெல்லாம் செய்யுது. மாடர்ன் Dress பேபி இது. மாடர்ன் Dress-ஆ? ஆமா, உள்ள வந்து பிங்க் கலர் இல்ல வந்து ஏதாவது ப்ளூ கலர் டார்க்கா வந்து Dress போட்டுட்டு பனியன் போட்டு அது மேல இந்த ஒயிட் கலர் போட்டா நல்லா இருக்கும். சூப்பரா இங்க பாருங்க. இது ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு फ्रेंड्स. இது ஒரு Dress. ஆனா இது வந்து எடை வச்சு வாங்கும்போது பார்த்தா 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி தான் வந்திருக்கும். இதெல்லாம் 100 கிராம் கூட வந்து வராது பேபி. அதுதான் சொல்றேன், 10 ரூபாய் கணக்கு தான். ஜீன்ஸ் போட்டு இத போட்டா நல்லா ஸ்டைலா மாடர்னா இருக்கும். மாடர்னா இருக்கும் சார். நல்லா இந்த Dress ஒன்னு எடுத்தோம். ஓகே. நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஜெஸ்டாக்கு பிடிச்ச டைனோசர் சட்டை. ஆமா, ப்ளூ கலர். நல்லா இருக்கு சங்கீதா, சூப்பரா இருக்கு. டைனோசர் சட்டை நேவி ப்ளூ கலர் Dress फ्रेंड्स. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த Dressமே நல்லா அழகா இருந்தது. கிராப் டாப் மாடல் இது. ஜீன்ஸ் பேண்ட் போட்டா நல்லா இருக்கும். இந்த Dress நாங்க வீட்டுக்கு மட்டும் போட மாட்டோம் फ्रेंड्स. வெளியில போறதுக்கு எங்க எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்றதுதான். நம்ம ரெகுலர் வீடியோலயே பார்த்தா தெரியும். ஜஷிதா வந்து நான் காட்டுற Dress தான் எப்பயுமே போட்டுட்டு இருப்பா. மேக்ஸிமம் வந்து ஸ்கூலுக்கு போட்டு போவா, வெளில போட்டு போவா, எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான குவாலிட்டி, நல்லா இருக்கும் Dress. அதனால தான் நம்ம ரெகுலரா அங்கேயே எடுக்கிறதே. நிறைய பிறந்ததுல இருந்தே எடுத்துன்னு இருக்கோம்ல. நிறைய 6 மாசத்துக்கு ஒரு தடவை போய் எடுப்போம். பிறந்ததுல இருந்தே எடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கன்னா அங்க வந்து நியூ பார்ன் பேபில இருந்தே Dress இருக்கும். கழுத்துல கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும்போது சிந்தாம இருக்கும்ல, அந்த கழுத்துல போட்டு சாப்பிடுற அந்த துணி எல்லாமே அங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சூப்பரா இருக்கு Dress எல்லாம்.
இங்க பாருங்க இது வந்து ஒரு கிராப் டாப் மாடல் குங்குமம் கலர் சூப்பரா ஒரு இருக்கு. கிராப் டாப் சின்னதா அப்படியே ஒரே ஒரு டிசைன் வச்சு 3 ஆர்டின் போட்டு பண்ணிருக்காங்க. ஃபுல் ஆஃப் லவ் நல்லா இருக்கு. மெட்டீரியல் சூப்பரா இருக்கு. இந்த ஒயிட் கலர் மட்டும் தான் ஆர்டின் போட்டு டிசைன் வச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் ஒரு பச்சை கலர் பிஸ்தா கலர் டி-ஷர்ட் फ्रेंड्स சூப்பரா இருக்கு. சோ இது நல்லா அழகா இருந்துச்சு அது. நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர். வாவ். ஒயிட்ல பர்பிள் கலர். ஒயிட் தான் फ्रेंड्स நாங்க அடிக்கடி எடுப்போங்க. ஏன்னா ஒயிட் தான் நிறைய இருக்கும். இந்த தடவை ஒயிட்டே இல்ல. ஆமா ஒயிட் ஒரு சிலலாம் இருந்தது. பின்னாடி வந்து கோடு கோடா கொஞ்சம் கரையா இருந்துச்சு. கரை இருந்தனா ஏன் தெரியுமா? மார்க்கிங். அந்த फ्रेंड्स இது வந்து எப்படின்னா ஃபேக்டரிஸ்ல வந்து நிறைய மார்க் பண்ணி தான் தைப்பாங்க புரியுதா? அந்த மார்க்கிங்லாம் ஸ்கெச்சஸ்ல போட்டு ஒரே டி-ஷர்ட் மார்க்கிங் எல்லாருக்கும் அதே போவோம். அந்த டி-ஷர்ட்லாம் இங்க வந்துரும். ஆமா சார் வேணா வீட்டுக்கு போட்டுக்கலாம் பட் நான் எடுக்கல அது மாதிரி. ஆமா இந்த டி-ஷர்ட் நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. இது ஒரு மாடலா அழகா பின்னாடி சைடுல நாட்லாம் போட்டு இந்த டி-ஷர்ட் டிசைன் அது ஏதோ ஒரு டிசைன் போட்டுருக்காங்க. முன்னாடி இருக்கும் பேபி இங்க கட்டி இருக்கோம். அது சைடுல இருக்கு. சரி நெக்ஸ்ட் வந்து இது காட்டிட்டோமா? அப்புறம் ஒரு கிரீன் கலர் டி-ஷர்ட் फ्रेंड्स. போன உடனே ஃபர்ஸ்ட் இந்த டி-ஷர்ட் தான் பேபி செலக்ட் பண்ண டி-ஷர்ட். நல்லா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பேண்ட் நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்லா கிரீன் கலர். சூப்பர். அப்புறம் இந்த டி-ஷர்ட் லைட் கலர் இதுவுமே நல்லா இருக்கு சூப்பரா. இதுக்கப்புறம் எல்லாம் ஃபுல் ஹேண்ட் டி-ஷர்ட் தான் फ्रेंड्स. நிறைய ஃபுல் ஹேண்ட் தான். நாங்க என்ன பண்ணுவோம்னா ஃபுல் ஹேண்டா எடுத்துட்டு வந்து அதை ஆஃப் ஹேண்டா கன்வெர்ட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு ஆமா குறுக்கு கட் பண்ணிட்டா அந்த கையில ஒரு டிசைன் ஆயிடும் வந்துரும். சோ ஃபுல் ஹேண்ட்மே ஜஸ்ட் இப்ப நான் போறேன்னு சொன்னா ஃபுல் ஹேண்ட் பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்குன்னு சொல்லிட்டா. அதனால ஃபுல் ஹேண்ட் போட்டு தந்தா போட்டுட்டோம். அப்படி இல்லைன்னா கட் பண்ணிக்கலாம். இப்பதான் தையல் மிஷின் இருக்குதுல்ல கட் பண்ணி தையல் அடிக்க முடியுதான்னு செக் பண்ணி பார்க்கணும் பேபி. டி-ஷர்ட்லாம் தையல் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் ட்ரை. ஆமா ஆமா அழகா இங்க கட் பண்ணிட்டு கொஞ்சமா இங்க பிரிச்சு விட்டுக்கணும். பிரிச்சுட்டு புரியுதா? புரியுது. அப்படியே ஒரு கை கொஞ்சம் பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு இங்க பிரிச்சுட்டு அப்படியே மடிச்சு வச்சு தச்சிட்டு கை அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணணும். திருப்பி விடணும். ஆமா நான் தச்சு பாக்குறேன் இரு. ஏதாவது ஒண்ணு எடுத்து தச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் தைக்க முடியும். ஜஷிதாக்கு போட்டு பாப்போம். ரொம்ப கை நீட்டா இருந்தா மட்டும் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ கலர். சங்கீதா இதுனா ஒரு 10 வருஷம் அப்புறம் தான் ஜெஷிதா போட முடியும் போல இருக்குதா? ஒல்லியா இருக்கு என்ன நீட்டா இருக்கு. அதான் फ्रेंड्स ரொம்ப பெரிய டி-ஷர்ட்டா எடுத்துட்டு வந்துக்கிறாரு சங்கீதா. பெரிய டி-ஷர்ட்லாம் இல்ல பேபி கரெக்டா தான் இருக்கு. என்னன்னா இங்க கொஞ்சமா கட் பண்ணி மடிச்சு தச்சிக்கலாம். அப்படி இல்லன்னா நான் அப்படியே கூட போட்டுக்கலாம். வெயில் நாள் வருது இல்ல லூசா லோடலோடன்னு போட்டுக்கலாம். வெயில் நாள் வந்து கசகசன்னு இல்லாத இருக்கு. அழகா நல்லா சாஃப்டா இருக்கும் फ्रेंड्स துணி. அதனால தான் இது பிடிச்சிருந்தது. அதனால எடுத்துட்டோம். இதை பெருசா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. பாருங்க ஒரு நேவி ப்ளூ கலர் Dress. சூப்பர். நேவி ப்ளூ கலர்ல எல்லோ கலர். அது அந்த பிரிண்ட் நல்லா அழகா எடுப்பா இருக்குதுல்ல? ஆமா டிசைன்லாம் நல்லா அழகா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு பிங்க் கலர். நல்லா டிசைனா இருக்குப்பா டி-ஷர்ட். பிங்க் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு Dress பேபி பிங்க் கலர். அழகா இதுல இருக்க டிசைன் எல்லாமே பாத்தியா நல்லா அழகா கியூட்டா யூனிக்காவும் இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா சூப்பர் டூப்பர். கலர்ல 2-3 டி-ஷர்ட் எடுத்துட்டு போல. பரவாயில்ல விடு மாத்தி மாத்தி போட வேண்டியதான். டிசைன் வேற வேற தான். ஒரே டிசைன் கிடையாது. எல்லாம் வேற வேற. இங்க ஒரு நேவி ப்ளூ கலரா இது ஒரு நேவி ப்ளூ. அதே ஒரு நேவி ப்ளூ இருக்கு. ஃபர்ஸ்ட் நேவி ப்ளூ. ஆமா டைனோசர் எனக்கு பிடிக்கும்னு அதை எடுத்தது. இதெல்லாம் நல்லா அழகா இருந்துச்சுன்னு நான் செலக்ட் பண்ணேன். ஓகே. அப்புறம் இது வந்து நான் தான் எடுத்தேன். ஒரு கிராப் டாப். அழகா ஜீன்ஸ் போட்டு போலாம். சூப்பரா இருக்கு பேபி. இது வேற லெவல் கிளாத். மெட்டீரியல் சூப்பரா இருக்குல்ல? பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே கழுத்துக்கிட்ட பட்டன். இங்க இதுல இருக்க பட்டனுமே பாருங்க இது மாதிரி பட்டன் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா குவாலிட்டியா இருக்கும் फ्रेंड्स. இதெல்லாம் பட்டன் இந்த தையெல்லாம் பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுல எங்கயாவது ஒரு சில தையல் எக்ஸ்ட்ரா தையல் மிஸ்டேக் ஏதாவது இருக்கு. இதெல்லாம் பிராண்டட் Dress இது. ஆமா எல்லாமே பிராண்டட் தான். மிஸ்டேக்ஸ் இருக்குதுனால ஒதுக்கிடுவாங்க. ஆமா சோ நல்ல டி-ஷர்ட் தான். எதுமே மிஸ்டேக் அவ்வளவு என் கண்ணுக்கு தெரியவே இல்லை பேபி. ஆனா பார்க்க நல்லா இருக்கு அவ்வளவுதான். அடுத்து ஒரு ஸ்பைடர்மேன் Dress फ्रेंड्स. இத பார்த்த உடனே எவ்வளவு பெரிய சைஸா இருந்தாலும் பரவாயில்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஆமா ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ஸ்பைடர்மேன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இப்ப ஸ்பைடர்மேன் டைனோசர் இதெல்லாம் ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்கா फ्रेंड्स. அதனால ஸ்பைடர்மேன் Dress இது எல்லாமே ஜஷிதா கிட்ட காட்டணும் சங்கீதா. அவளுக்கு தெரியாதுல்ல ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னு வித்தியாசமா எடுத்து காட்டணும். ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து ஜஷிதா பார்க்கவே இல்ல. அவ இருக்கும்போதே காட்டணும் தான் நினைச்சேன். ஆனா அவ எங்க பிஸியா இருக்கறனால காட்ட முடியல. நெக்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு கலர் டி-ஷர்ட் फ्रेंड्स. நல்லா இருந்தது. இந்த கலர் நல்லா டார்க்கா சூப்பரா இருந்தது. அதனால இது எடுத்தது. எனக்கு என்னமோ ஜஷிதா சைஸோட பெரிய சைஸா எடுத்துட்டு வந்துட்டோமேன்னு தோணுது. அங்க போட்டுலாம் பார்க்க முடியாது फ्रेंड्स. அப்படியே வச்சு பார்த்துக்க வேண்டியதான். எப்பயுமே எடுத்துட்டு வரதுதான் பேபி. நம்ம பார்த்து எடுத்துட்டு வரதுதான். அவ போட்டோ கரெக்டா தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. சின்னதோ பெருசோ அழகா போட்டுக்க வேண்டியதான். காட்டன் ட்ரெஸ் தானே. நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர். அடுத்து ஒரு ரெட் கலர் ஒரு டி-ஷர்ட். இவ்வளவுதான் फ्रेंड्स. இது ஃபுல்லா டி-ஷர்ட். எத்தனை டி-ஷர்ட் சங்கீதா மொத்தமா எத்தனை டி-ஷர்ட் கவுண்ட் பண்ணுமா? 1 2 3
5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 டிஷர்ட் பேபி ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 16 டிஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். 16 டிஷர்ட் வேற லெவல். ம் 16 டிஷர்ட் ஒரு டிஷர்ட்டும் 50 ரூபாய் 100 ரூபான்னு போட்டாலே வந்து எங்கேயே போயிடும். ஆமா, ஆனா இதெல்லாம் நல்ல குவாலிட்டியான டிஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ். 16 டிஷர்ட் 16 டிஷர்ட் டவுசர் டவுசர் இது பாருங்க, நல்லா பிங்க் கலர்ல பேபி தான் பார்த்துட்டு எடுத்தாரு. வேணாம் போதே இது எடுத்தாரு. சும்மா வீட்ல போட்டுக்குவால, அழகா இருக்கும்ல, அதனாலதான் மாதிரி இங்க சைடுல கட் ஆயிருக்கு மாடல். ஸ்போர்ட்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி டிஷர்ட் மாதிரி, அதே மாதிரி தான் கிளாத்துமே மழமழன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டிஷர்ட். ஒரு டவுசர் ஒண்ணு 2 3 அதுக்கப்புறம் 4 5 6 டவுசர் 6 டவுசர் ஃப்ரெண்ட்ஸ். 16 டிஷர்ட் 6 டவுசர். ஞாபகம் வச்சுக்க பேபி, 6 டவுசர். ஓகே, அப்புறம் பேண்ட் ஒரு 3 பேண்ட், 1 2 3 பேண்ட், 3 பேண்ட். ஓகே, 16 6 எவ்வளோ? 16 6 22 22 ஒரு 3 25 டிஷர்ட் 25 Dress மொத்தமா. மொத்தம் நம்ம இந்த பேண்டோட சேர்த்து 25 வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது 25. இது ஒரு கவுன் இது ஒன்று 26. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா பனியன் மாதிரி, பனியன் அந்த இன்னர்ஸ் நீங்க பாருங்க பனியன் எடுத்த ஜஷிதாக்காக. இது மாதிரி நிறைய இருந்தது. சைஸ் வந்து எப்படி இருக்கும் செட் ஆகுமான்னு தெரியல, அதனால எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். லப்பர் கிளாத் எலாஸ்டிக் ஆகுதுன்னு, சோ அதனால இது ஒன்னு எடுத்தோம். அந்த பனியன்ஸ்ல 3 Dress ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பேண்டிஸ் வந்து பார்த்தோன்னா அங்கேயே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 2 பேண்டிஸ் வந்து எடுத்திருக்கோம். சைஸ் தெரியல, இல்லைன்னா இது நிறைய எடுத்துருக்கலாம். இது ஒரு 3 ட்ரெஸ் மொத்தமா 25 26 27 28 29 ட்ரெஸ். வாவ், 29 ட்ரெஸ் வெறும் 1143 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அதான் பில்லு. 1029 Dress 1143 ரூபாய். வேற லெவலா வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணியாச்சு. மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா ஜஸ்ட் ஸ்கூல் போறா இல்லையா, வளரவும் ஆரம்பிச்சிட்டா. முன்னாடி குட்டியா இருந்தா, இப்ப நல்லா ஹைட்டா வளர்ந்துட்டா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து இன்னர்ஸ் வந்து எடுத்தோம். பேண்ட், அதாவது ஷிம்மி சொல்லுவோம்ல, அப்போலாம் நாங்க அதை ஷிம்மி தான் பேபி சொல்லுவோம். ஆமா, ஷிம்மி. அதுக்கப்புறம் வந்து பேண்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். இருந்தது. ஆமா, இதுல வந்து 4 வாங்கிட்டு வந்தோம். 4 வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 வந்து போட்டுட்டா, ஒண்ணு மட்டும் தான் இருக்கு இப்போ ஒயிட் கலரு. 3 வந்து ரெகுலரா போட ஆரம்பிச்சுட்டா ஷிம்மி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேண்டிஸ், குட்டி குட்டியா பேண்டிஸ் வந்து எடுத்துட்டு வந்தோம் பேண்ட்டுக்குள்ள போறதுக்காக. ஜஷிதாக்கு ஸ்கூலுக்கு போட்டு போறதுக்காக எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கேர்ள் பேபின்றதுனால சீக்கிரமாவே நம்ம பேண்ட் போட்டாலும் அது உள்ள வந்து நம்ம இன்னர்ஸ் எல்லாம் போட இப்பயே பழகப்படுத்தணும். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஷிம்மி அப்புறம் ஜட்டிலாம் வாங்கிட்டு வந்தேன். மேமே ஸ்கூல்ல சொல்லி அனுப்பிச்சாங்க, கேர்ள் பேபி இல்ல மேம் இப்பவே நீங்க போட ஆரம்பிச்சிருங்க. இப்ப போறதுக்கே அவ வந்து கச்சன்னு இருக்கு, இங்க அங்க வெட்டுது, டைட்டா இருக்குதுன்னு சொல்லி கழட்டி போடுறா. இப்பதுல இருந்தே பழகப்படுறதுனாதான் அந்த ட்ரெஸ் எல்லாம் உள்ளாடைகள்லாம் போட பழகுவாங்க. நல்ல ஹேபிட் தான். நானே வந்து ஞாபகம் இல்ல போடணும்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஸ்கூல் மேமே சொல்லி அனுப்பிச்சாங்க, நீங்க இது போட்டு அனுப்புங்க, இப்பயே போட்டு பழகுங்க, கேர்ள் பேபி இல்லையா, அப்பதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் போட்டாலும் டவுசர் போட்டாலும் அது உள்ளேயே நம்ம மறுபடியும் வந்து பேண்டிஸ் போட்டு மேல வந்து இந்த ஷிம்மி எல்லாம் போட்டு அனுப்புறேன். அவளுமே இதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிட்டா, கண்டினியூஸா போட்டுன்னு போறேன் டெய்லியுமே. அதனால இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு கவுன் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 கவுன் வாங்கணும் பேபி. சோ இந்த டிசைன் நல்லா இருந்ததா, அவளுக்கு பனியன் கிளாத் 2 கவுன் மாதிரி வாங்கி போட்டா. நம்ம எப்ப பார்த்தாலும் பேண்ட் சட்டையே போட்டுக்கிறா. இதுக்கப்புறமா அவளுக்கு பொண்ணு மாதிரி அழகா வளர்க்கலாம் நம்ம. அதனால ஸ்கூலுக்கு எல்லாம் இந்த மாதிரி கவுன் போட்டு அனுப்பலாம் சொல்லிட்டு இது வாங்கி இந்த மாதிரி ஒரு 2 வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நானும் தைக்க போறேன் பேபி. ஃப்ராக் தைக்க போறேன். ஆமா, எல்லாத்தையும் இது மாதிரி அழகா சின்னதா ஃப்ராக் எல்லாம் தைச்சு போடணும். எல்லா ட்ரெஸ்ஸுமே அவளுக்கு போட்டு பழகப்படுத்தணும். ஏன்னா நம்ம வெறும் பேண்ட் டவுசர் போட்டா அதே தான் போட்டுருப்போம். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி பாவாடை சட்டை எல்லாம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்படுவல்ல. எல்லா ட்ரெஸ்ஸும் பழகணும். ஆமா, அதனால தான் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம பாப்பா போட்டிருக்கோம். சாரி கட்டியிருக்கோம், அதுக்கப்புறம் வேட்டி சட்டை போட்டிருக்கோம், அப்புறம் டவுசரு பேண்ட் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஷர்ட் அது மாதிரி கூட போட்டிருக்கோம். எல்லாமே அவ போடுவா. அதனால இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தது. அப்புறம் கர்ச்சிப், ஒரு நாளைக்கு ஒரு கர்ச்சிப். சளி பிடிச்சிருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால கர்ச்சிப் இங்க பாருங்க. 7 நாளைக்கு 7 கர்ச்சிப். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டேன்னு சொல்லிட்டு கர்ச்சிப் அழகா இருந்ததா. அதுங்க வந்து சண்டே இருக்கு பாரு, சண்டே மண்டேல இருந்து இருக்கு. ஜஷிதா இப்ப எடுத்து போயிட்டாரு. 2 நாள் டியூஸ்டே வெட்னஸ்டே யூஸ் பண்ணிட்டா. மீதி வந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வரைக்கும் இருக்கு பாருங்க.
சரி நல்லா செட்டா இருந்ததா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு கர்ச்சிப் வந்து கொடுத்து அனுப்பலாம் சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அவ டேஸ் வந்து தெரிஞ்சுக்குவா சண்டே மண்டே ஆமா வெனஸ்டே கர்ச்சிப் எடுத்து போமான்னு சொல்லியிருக்கா அது மாதிரி அவ எடுத்துட்டு போயிருக்கா ஸோ அதனால இந்த கர்ச்சிப் வாங்கணும். இது ஒரு 10 ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருப்போமே 10 ட்ரெஸ் 2000 ரூபாய்க்கு மேல. ஆமா அதான் வெளியில வாங்குறதுக்கு இங்கேயும் டிஃப்ரெண்ட். யாரெல்லாம் இந்த எடப்போற கடையில வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நிறைய டைம் நான் அட்ரஸுமே சொல்லியிருக்கேன். அது ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தோன்னா இருக்கு. ஆமா மிஸ்ட் கடை பேரு சோ எங்களுக்கு யூஸா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால அப்பப்போ போய் வாங்கி வந்துருவோம். ஆமா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்க வாங்கி எனக்கு கொடுத்து அனுப்புறீங்களான்னு சொல்லிட்டு ஆமா அது தேடி எடுக்க முடியாது சைஸ்ல. ஏன்னா நம்ம ஜஷிதாக்கே நாங்க கரெக்டான சைஸே எடுத்துட்டு வரல. ஒரு பெரிய சைஸா இருக்கும் சின்ன சைஸா இருக்கும். ஆமா சோ நம்ம வந்து அதை ஆல்டர் பண்ணி போற மாதிரி இருக்கும். இல்லைன்னா போட்டுக்கிட்டோம் கடந்தா போட்டோன்ற மாதிரி தான் எடுத்துருப்பேனே. வாங்கிலாம் அனுப்புறதுலாம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால முடிஞ்சவங்க நிறைய பேர் அங்க ஷாப்பிங் பண்ணுவாங்க எல்லாரும். ஆமா ஸோ அவ்வளோதான் நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ இந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நீங்க ஷாப்பிங் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.